பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்கிற மிஷனரியின் பெயர் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். இவர் 1909 துருக்கி என்ற இடத்தில் பிறந்து ருமேனியா என்கிற நாட்டில் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். ருமேனியா நாடு கம்யூனிச கொள்கை தலைவிரித்தாடிய சமயம். கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு சித்திரவதைகளை அனுபவித்தனர். பல கிறிஸ்தவ சபைகள் கம்யூனிச ஆட்சிக்கு இணங்கி செயலற்று போயின. இக்கட்டான சூழ்நிலை எங்கும் நிலவியது. அச்சமயத்தில் சிங்கமென சீறி எழுந்தார் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். திருச்சபையை பாதுகாக்கும் எண்ணத்திலும் மக்களை விசுவாசத்தில் நிலைக்க செய்யும் முயற்சியிலும் விறுவிறுப்பாக செயல்பட்டார். ரகசியமாக பாதாள ஆலயம் ஒன்றை ஏற்படுத்தினார். மக்கள் கூட்டம் நிறைந்தது. உலக பயங்கள் அனைத்தும் அவர்களை உதறிவிட்டு ஓடியது. ரிச்சர்ட் ஒரு போதகராக செயல்பட்டார். மக்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை அனுதினமும் கொடுத்து கொண்டிருந்தார். அநியாயத்தின் கொடுமைகளும் அதிகமானது. கம்யூனிசவாதிகள் கிறிஸ்தவர்களின் நிலங்களை அபகரித்தனர். வீடுகள் சிதைக்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் தங்க வீடின்றி வீதிகளில் அலையும் அபாயமான நிலை ஏற்பட்டது. 1948 ரிச்சர்ட் தம் பாதாள ஆலயத்துக்கு போகும் வழியில் திடீரென ஒரு கும்பல் ரிச்சர்டை மடக்கி பிடித்து 8 ஆண்டுகள் சிறையில் கொடூரமான தண்டனைகளை அனுபவித்தார். அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தியை அவரின் மனைவிக்கு சொல்லப்பட்டது. அந்நிலையிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். கம்யூனிசம் நல்லது, கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது என்ற வார்த்தைகளையே நாள் முழுவதும் கேட்க வேண்டியதாயிருந்தாலும் ரிச்சர்ட் இயேசுவை போற்றி பாடுவதிலேயே உறுதியாயிருந்தார். பல கொடூரத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் 25 வருடங்கள் சிறை தண்டனை பெற்றார். வேத புத்தகத்தை ருமேனியர்களுக்கு கொடுப்பதில் தீவிரம் காட்டி கம்யூனிசவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ரிச்சர்ட் தன் வாழ்நாளின் இறுதியில் இரத்த சாட்சியானார். அவர் சிறையில் இருந்த நாட்களில் அவருக்கு பண்ணின கொடுமைகள் ஒன்று, 40 டிபி பேஷண்டோடைய சளிகளையும் எச்சில்களையும் அவருடைய வாயில் துப்பி அவரை மெழுங்கும்படி செய்தார்கள். அவர் தலையின் மேல் சிறுநீரை கடித்தார்கள். இப்படிப்பட்ட கொடுமையான தண்டனைகள் மத்தியிலும் அவர் கர்த்தருக்காக பிரகாசித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாம் இப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவிப்போமானால் எப்போது தேவனை விட்டு பிரிந்திருப்போம். ஏனென்றால் நம்மிடம் இருக்கிற அர்ப்பணிப்பு போதாது. அவர்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு தான் தேசங்களில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நாமும் ஆண்டவருக்காக எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அர்ப்பணத்தில் உறுதியாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக